வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய தேர்தல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்ப நிலைகள், இந்த தேர்தல் களத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியினர் எப்படியாவது தங்களுடைய வேட்பு மனுக்கள் ஏற்கப்படும் என்கின்ற களத்தில் அவர்கள் பயணித்த விடயம், ஆனால் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய களங்கள் அமைந்த காரணத்தினால் கடுமையான விமர்சனங்களை வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியினர் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அணியினர் நிற்காத இடங்கள் இருக்கிறது. இந்த இடங்களில் யாருக்கு வைத்தியர் அர்ஜுனா ஆதரவு கொடுக்க இருக்கிறார்? நல்லூர் பகுதியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியினை சார்ந்தவர்கள் நிற்கிறார்கள் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் மற்ற பகுதிகளில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்றால் கேள்விக்குறி. அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டது போல கௌசல்யா அவர்கள் அரசியல் ரீதியான எந்த நிகழ்வுகளுக்கும் இனி வரமாட்டார் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் எடுத்து வைத்திருந்தார். தற்பொழுது அதன் பின்பு கௌசல்யா அவர்களை சார்ந்த எந்த பதிவுகளும் எந்த இடத்திலும் இல்லாத ஒரு சூழல். இவைகள் அனைத்துமே அரசியல் குளறுபடியாக பார்க்க முடியுமா, அல்லது வைத்தியர் அவர்களுடைய அந்த அரசியல் களம், அவர் கட்டியமைத்த அரசியல் களத்தில் அனுபவம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் இதுபோன்ற ஒரு சறுக்கலும் விமர்சனங்களையும் சந்திக்கிறார்களா? இதுதான் இன்று பிரதானமாக எழும்பி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த அணியை சார்ந்தவர்களிடம் இருந்து எழும்பக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், 3 மாதத்திற்கு முன்புதான் இந்த மாற்றம், அதாவது உள்ளாட்சி தேர்தலில் வேட்புமனு எப்படி தாக்கல் செய்ய வேண்டும் என்பதில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். பகிரி மூலம் அனுரா அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களும் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்களும் இந்த விடயத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற கட்சியை சார்ந்தவர்களுக்கு இந்த விடயம் கொண்டு செல்லப்படவில்லை. அதனால்தான் பெரும்பாலான வேட்புமனுக்கள் அதாவது அந்த நிராகரிக்கப்பட்டதின் பின்னணி என்று குறிப்பிடுகின்றார்கள். அரசியல் விமர்சகர் பனங்காட்டான் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். உள்ளாட்சி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை முதல் தோல்வியாகத்தான் பார்க்க முடியும். காரணம், அரசு எந்த கோணத்தில் பயணிக்கிறது என்பதை விட அரசு என்ன தமிழர்களுக்கு ஆதரவான நிலையில் பயணிக்கிறதா, அல்லது இந்த தேர்தல் களத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி அரசு செயல்படுகிறதா என்பதை கணிக்க தமிழ் தலைமைகள் தவறிவிட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார். ஏறக்குறைய தற்பொழுது உள்ள சூழலில் நாம் இந்த அரசியல் களத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு அனுபவம் இல்லாத ஒரு சூழல் என்பது ஒருபுறம் எடுத்து வைக்கக்கூடிய அதே கோணத்தில் தமிழ் தலைமைகள் இந்த தேர்தல் களத்தை ஒரு மிக உன்னிப்பாக அவர்கள் கவனிக்கவில்லையோ என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றன. அல்லது ஒரு நம்மால் இதை முடியாதா என்று அதிதீவிரமான ஒரு நம்பிக்கையை தங்கள் மீது வைத்து விட்டார்களா என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன. இந்த கேள்விகளுக்கான விடைகளை இந்த காணொளியில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது அதிலே உங்களுக்கு பல உண்மைகள் தெரிவதற்கான வாய்ப்புண்டு. எனவே எங்களுடைய இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரே ஒரு வேலை செய்ய வேண்டும். எங்களுடைய காணொளியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். உங்களுடைய காணொளிகளாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு பகிர்வுகளும் எங்களுக்கான அடுத்த நகர்வை கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை கொண்டு வரும். கண்டிப்பாக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்றைய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய ஒரு களம்தான். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கனவு அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடு, தன்னை சார்ந்த ஒரு அரசியல் களம் எழுப்பப்பட வேண்டும். அந்த அரசியல் களம் மக்கள் சார்ந்த அரசியல் களமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடு அல்லது அவருடைய எண்ணம். அதற்காக அவர் திட்டமிட்டு ஒவ்வொரு காய் நகர்த்தல்களையும் அவர் தெளிவாக செய்து கொண்டிருந்தார். ஆனால் உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்திய களம் வந்த பொழுது இந்த தேர்தல் இப்பொழுது நடைபெறுமா நடைபெறாதா என்கின்ற கேள்வி பலமுறை வந்து அது மாற்றப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே காலத்திலே இந்த தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது நீதிமன்றம் அதற்கான அறிவிப்பை சொன்ன பொழுது பணம் இல்லை என்கின்ற காரணத்தினால், நிதி இல்லாத காரணத்தினால் இந்த தேர்தலை நடத்த முடியாது என்று ரணில் விக்ரமசிங்கே அறிவித்து விட்டார்.
ஆனால் அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடம் இந்த தேர்தலை நடத்துகிறது என்பதே ஒரு உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருந்தது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் இதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது. அதை குறித்து நான் முன்பு கூட ஒரு காணொலியில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதாவது அபிலிட்டி சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்டோடு இன்னொரு நற்சான்றிதழையும் இணைத்துதான் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த தேர்தல் ஆணையம் புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்திட்டம். ஆனால் இந்த சட்டத்திட்டம் தமிழரசு கட்சியை தமிழ் கூட்டமைப்பு சார்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அனுரா கட்சியை சார்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. காரணம், அவர்களுக்குள்ளே இது சார்ந்த பரிமாற்றங்கள் நடந்திருக்கின்றன. இப்படி தேர்தல் ஆணையம் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது என்கின்ற விடயமும், அதற்கு தகுந்ததாக நீங்கள் உங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யுங்கள் என்கின்ற விடயமும் பேசப்பட்டிருக்கின்றன. எனவே தான் இப்பொழுது கடும் விமர்சனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சி சந்திக்க தொடங்கி இருக்கின்றது. இங்கு தமிழரசு கட்சியில் இன்னொரு சிக்கலும் ஏற்பட்டிருக்கின்றது. ஸ்ரீதரன் அவர்கள் தான் சார்ந்தவர்களுக்கான களமாக கொண்டு செல்வதற்கு அவர் முயற்சித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் ஐயா சுமந்திரன் அவர்கள் தான் சார்ந்த களத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு களத்தை அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். பாராளுமன்ற தேர்தலில் 5000 வாக்குகள் கூட வாங்க முடியாத ஐயா சுமந்திரன் அவர்கள் தான் சார்ந்த ஒரு அரசியலை கட்டி அமைப்பதற்கான ஒரு களத்தோடு இந்த ஊராட்சி தேர்தலில் அவர் களம் அமைத்திருக்கிறார் என்கின்ற விடயம் நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும், அல்லது அதை குறித்தும் நாம் ஆராய வேண்டும். இப்பொழுது அங்கு இரு அணிகள் மிக தெளிவாக உருவாக்கப்பட்டு விட்டன. ஐயா சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவானவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவரிடம் இருக்கிறது. ஸ்ரீதரன் அவர்கள் தான் சார்ந்து கட்சி இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவருக்கான ஒரு களம் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ரணில் அவர்களைப் போல ஐயா சுமந்திரன் அவர்கள் ஒரு அரசியல் விடயங்களில் மிக தெளிவாக காய் நகர்த்தக்கூடியவர் என்கின்ற ஒரு கருத்துண்டு. எனவே ஸ்ரீதரன் அவர்களை புறந்தள்ளிவிட்டு ஐயா சுமந்திரன் அவர்கள் முன்னேறுவதற்கான ஒரு களம் அமையலாம் என்பதுதான் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த சூழலில்தான் வைத்தியர் அர்ஜுனா சார்ந்த விடயங்கள், வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் இந்த அரசு கொண்டு வந்திருந்த இந்த வேட்புமனு தாக்கலுக்கான சட்ட திட்டங்களை அவர்களுடைய கூட பயணித்தவர்கள் யாரும் தெளிவாக அறியவில்லை. அதிலே கௌசல்யா அவர்களுக்கும் அதிலே பங்குண்டு என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் வைத்தியர் அவர்கள் அந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு விட்டார். இங்கு நடந்த குளறுபடிக்கெல்லாம் நான் தான் காரணம், பணம் புரட்ட வேண்டியது இருந்தது, ஆள் யார் என்று முடிவு செய்ய வேண்டியது இருந்தது. இதை நான் மிகவும் அதாவது போராட்டக்களம் என்று நினைக்கவில்லை. சராசரியாக எப்பொழுதும் நடைபெறுகின்ற ஒரு வேட்புமனு தாக்கல் தானே. நாடாளுமன்றத்துக்கே நாம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம். ஒரு உள்ளாட்சி தேர்தலுக்கு நாம் சார்ந்தவர்களால் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாதா என்கின்ற எண்ணத்தில் தான் என்னுடைய பயணம் இருந்தது என்பதை அவர் பதிவு செய்திருந்தார். அப்படி ஆனால் அங்கு சறுக்கல் ஏற்பட்டு விட்டது, அது அத்தனை பொறுப்பும் என் சார்ந்தது என்பது வைத்தியர் அர்ஜுனாவுடைய பதிவு. இதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனாவுடைய அணியிலே சில மாற்றங்கள் நடந்தன. அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். சகோதரி கௌசல்யா அவர்கள் அந்த அரசியல் களத்திலிருந்து விலக்கப்பட்டார். அது நாகரிகமான ஒரு விலக்கல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். கௌசல்யாவை கட்சியிலிருந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் என்கின்ற கருத்தை முன்வைப்பதை விட, கௌசல்யா அவர்களே விரும்பி அதை வெளியே செல்வதற்கான ஒரு எண்ணத்தில் இருந்தார் என்கின்ற கருத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று சகோதரி கௌசல்யா அவர்கள் தானாக அல்லது மன வருத்தத்தோடைய அவர் விலகி கொண்டார், அல்லது இந்த அரசியல் சார்ந்த விடயங்களில் அவர் தலையிடவில்லை என்கின்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். தற்பொழுது நல்லூரில் அதாவது வளர்ச்சி குழு கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த வளர்ச்சி குழு கூட்டத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைப்பதற்கான நிதி மட்டுமே கையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் 300 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பகுதிகளுக்கு சாலைகள் போட வேண்டும். அதற்கான நிதி இருக்கிறதா என்கின்ற விடயங்களை குறித்த ஒரு கருத்தாய்வை சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அதிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி கலந்து கொண்டு அவர்கள் பேசிய பொழுது நல்லூர் பகுதிக்கான ஒரு மாற்றம் அல்லது அந்த ஒரு வளர்ச்சிக்கான களங்களை எடுத்து அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். பேசிவிட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியே வருகின்றார். வெளியே வந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகை தோழர்கள் கேள்வி கேட்கின்றார்கள்.
அப்படி கேள்வி கேட்கின்ற பொழுது பிரதானமான ஒரு கேள்வியை எடுத்து வைக்கின்றார்கள். அந்த கேள்வி என்னவென்றால், இப்பொழுது உங்களுடைய அணியை சார்ந்தவர்கள் தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. ஒரு நல்லூர் பகுதியில்தான் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள், உங்கள் அணியை சார்ந்தவர்கள் நிற்கிறார்கள். மற்ற பகுதிகளில் உங்களுடைய அணியை சார்ந்த யாரும் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. எனவே இந்த சூழலில் நீங்கள் யாரை யாரை நீங்கள் ஆதரிப்பதற்கான முடிவு எடுத்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை வைக்கின்றார்கள். அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் 2 கருத்துக்களை பதிவிடுகின்றார். ஒன்று, தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களுக்கான விடிவை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ரீதியில் அரசியல் ரீதியான நகர்வுகளை எடுப்பதற்காக அன்றைய காலத்தில் இயக்கத்தின் சார்பில் கட்டியமைக்கப்பட்டதுதான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆனால் இந்த 15 ஆண்டுகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களுக்கான களத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கிறதா என்றால் கேள்விக்குறி. தற்பொழுது அவர்களுக்கும் அனுரா கட்சிகளுக்கும் இடையே ஒரு இணக்கப்பாடு இருக்கிறது என்பதைத்தான் என்னால் எடுத்து வைக்க முடிகிறது. காரணம், இந்த வேட்புமனு தாக்கல் எந்த முறைமையில் செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தை தமிழரசு கட்சிக்கு அனுரா கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தில் இருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே தற்பொழுதும் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான களத்தை தான் தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்கிறது என்பது வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பீர்கள்? இது அடுத்ததாக எழும்பக்கூடிய கேள்வி. அதற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். நான் இவருக்குத்தான் வாக்களியுங்கள் என்று சொல்ல முடியாது. காரணம், அப்படி சொன்னாலும் அது நாகரிகம் இல்லாத செயல். ஆயினும் தற்பொழுது உள்ள சூழலில் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களும் அவர்கள் சார்ந்தவர்களும் அந்த கட்சியிலே அவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கின்ற விடயம் எனக்கு தெரியாது. ஆனால் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த நகர்வுகள் என்னை பொறுத்த மட்டில் ஏற்புடைய ஒரு களத்தை நோக்கி இருக்கின்றன. எனவே கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுக்கு அந்த நல்லூர் பகுதியில் தவிர மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய என் அணியினை சார்ந்தவர்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் இணையக்கூடிய அல்லது அவர்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு களம் கட்டமைக்கப்படுகிறதா? தமிழரசு கட்சியையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் அப்புறப்படுத்துவதற்காக கஜேந்திரன் பொன்னம்பலம் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குவதற்கான களத்தை எடுத்திருக்கிறாரா? இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவின் அரசியல் களம் அல்லது அவர் எடுத்து வைத்திருந்த அரசியல் களம் சட்ட சறுக்கல்களின் காரணமாக ஒரு தாழ்வு நிலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது. இதிலிருந்து வைத்தியர் அர்ஜுனா தன்னை கட்டியமைத்து தன்னை அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு நெருக்கடியும் அவருக்கு இருக்கிறது. எனவே அவருடைய கட்சியை கட்டமைப்பதற்கான களங்களை அவர் முதலில் எடுக்க வேண்டும். கட்சிக்கான நிர்வாகிகள் நியமிக்கப்பட வேண்டும். கட்சி ஒரு களத்தில் நிற்பதற்கு முன்பாக அதற்கு தேவையான விடயங்களை உறுதி செய்ய வேண்டும். இவைகள் அனைத்தையும் உறுதி செய்து இளைஞர்களை முன்னிலைப்படுத்தி இந்த கட்சி முன்னேற்றத்திற்கான ஒரு களத்திற்கு சென்றால் சிறப்பாக இருக்கும் என்பது பெரும்பாலானோருடைய கருத்து. பெரும்பாலானோர் அதைத்தான் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய அடுத்த களங்களை நோக்கி அவர் முன்னேற தொடங்கி இருக்கிறார். அவர் சார்ந்த பல விடயங்கள் மீண்டும் பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சறுக்கல் அல்லது அவருக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த சட்ட ரீதியான அல்லது அந்த வேட்புமனு தாக்கலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்த நகர்வை நோக்கி அவரை கொண்டு செல்வதற்கு தடைக்கற்களாக இருக்குமா என்றால் இல்லை. காரணம், வைத்தியர் அர்ஜுனா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நமக்கு இன்னும் களம் இருக்கிறது என்று தன்னுடைய அவர் எப்பொழுதும் வெளியிடக்கூடிய அந்த உண்மை நிலங்கரை மையப்படுத்திய செய்திகளை அவர் தினமும் வெளியிட்டு கொண்டுதான் இருக்கின்றார். இன்று கூட ஒரு காணொளி பதிவை அவர் அதை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில்
எப்பொழுதுமே ஒரு தோல்விதான் வெற்றியை நிர்ணயிக்கும். தோற்காத எந்த மனிதனும் வெற்றிக்கான களத்தை நோக்கி அவன் யோசிப்பதில்லை. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த சறுக்கல் அடுத்து வருகின்ற காலகட்டங்களில் அவருக்கான ஒரு பிரம்மாண்ட களத்தை அது கொண்டு வரும் என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.